நேரம் 9:30. ஆல் இண்டியா ரேடியோ அகில இந்திய வானொலி வழங்கும் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்கலாம். இப்போது ஸ்ரீ ராம ஜனனம் இசை பேருரை நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் பி அலமேலு அவர்கள். நிகழ்ச்சியில் பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஓம் அஜமஜரமணாத்யனந்தமந்தர்நிஜமுக போத சதத்விதீய பூர்ணம் சிவமகில ஹிருதி ஸ்புரஸ்வமாயா விகசித விஸ்வவிலாசமானதா ஆஸ்மஹா. ஓம் ஸ்மிருதி பலித சமஸ்தாபிஷ்டமுத்யதினேஷ பிரதிபட நிஜ சோபா சந்த விக்னந்தகாரம் கமபி சிவ பவான்யோரங்க சௌபாக்யமந்த சுரமணிமவலம்பே சாருலம்போதராக்கியம் கங்கையும் மணிவண்டிங்களும் விரைத்த கடுக்கையந்தொங்கலு மரமும் தங்கிய முக்கணும் தாதை தானுவென்றுணர்த்த மலர்கை அங்குஷ பாசாங்குஷமும் தரித்து வெற்புயிட்ட வாரணமங்க என்ன என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் தன் மலரடி பணிவாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழியதாகும் வேரி அங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர்ஷேனை நீருபற்றழியவாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. சகல புவன ரத்னம் சர்வசாஸ்திரார்த்த ரத்னம் சமர விஜய ரத்னம் சச்சிதானந்த ரத்னம் தசமுகஹர ரத்னம் தானவாராதி ரத்னம் ரகுகுல நிருபரத்னம் பாதுமாம் ராமரத்னம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சமயமே மரகே மனசா, சமயமே மரகே மனசா, சமயமு ஏ மரகே மனசா, சமயமே மரகே மனசா, சமயமு ஏ மரகே மனசா, சமயமு ஏ மரகே. సుమతులౌ నరులను జూచి, సుమతులౌ నరులను జూచి, సుమతులౌ నరులను జూచి, సుమతులౌ నరులను జూచి, సుఖమనుభవించుటకు నీకితే సమయమే మరకే మనసా, సమయము ఏ మరకే మనసా, సమయము ఏ మరకే.
సమయమున ఆంతరిక భక్తి మార్గము తెలిసి దందరజగుడై త్యాగరాజుని గీతే దందరజగుడై త్యాగరాజుని గీతే సమయమే మరకే మనస సమయము ఏ మరకే ఏ మనస సమయము ఏ మరకే మనసా சமயத்தை நழுவ விடாதேன்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்ற. எந்த சமயத்தை நழுவ விடக்கூடாது? సుమతుల నరులను జూచి சுகம் அனுபவிச்சுடக்கு நீக்கித்தே. மகான்களை அண்டி பாகவதர்களோடு சேர்ந்து பகவானை நினைக்கக்கூடிய சத்சங்கம் கிடைத்தால் அதை நழுவ விடாதேனுட்ட. ஜன்மகோடி சுகிருதைகி நலபியத்தே. கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணினாதான் ஒரு தடவை சத்சங்கம் கிடைக்கும். பாகவதால அணுகி அவளுக்கு கைங்கரியத்தை பண்ணி குரு சேவனம் பண்ணி சத்சங்கம் கிடைக்கிறச்ச நழுவ விடாதே. அந்தரங்கமுன கலுக்கு பயமுன. அந்தரங்க பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அது என்ன பயம்? மரண பயம்ங்கிறது. ஒரு மனிதன் ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சா கொஞ்ச தூரம் போறச்ச திடீர்னு ஏதோ ஒரு சந்தேகம், பயம். திரும்பி பார்த்தான். துரத்துகின்ற புலி கண்டஞ்சி. அவனை ஒரு புலி துரத்துறது. புலி துரத்துறதேன்னு வேகமா நடந்தா அதுவும் பின்னாடி வேகமா துரத்திட்டு வருது. ஓட ஆரம்பிச்சா அதுவும் ஓடுறது, பின்னாடி ஓடிண்டு வர்றது. இந்த புலிக்கிட்டேந்து நாம எப்படியாவது தப்பித்து கொள்ள வேணும்னு நினைச்சு வரக்கூடிய நேரத்துல ஒரு பாழுங்கிணற்ற பார்த்தான். சரி, இந்த கணத்துல குதிச்சாச்சுன்னா உயிர் தப்பிக்கலாம்னு குதிக்கலாம். அது ஆழமான கிணறு, கல்லு முள்ளும் நிறைஞ்சிருக்கு. அப்ப மரத்தை ஒட்டி மரத்துக்குள்ள சில வேரெல்லாம் போறத பார்த்தான். மெல்ல அந்த வேரை பிடிச்சுண்டு இறங்கலாம். குதிச்சாச்சுன்னா கை கால் உடைஞ்சுடுத்துனா என்ன பண்றதுன்னு வேற பிடிச்சிட்டு மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சான். 4 அடி இருக்கும், காலை கீழே வைக்க போறான். அப்ப உஸ்ஸுன்னு ஒரு பெரிய சத்தம். விரித்த கன்ற படங்கண்டஞ்சி. ஒரு 5 தலை நாகம் படத்தை விரிச்சு இங்க வாடா வாடான்னு உசு உசுன்னு சீடுறது. மெல்ல தலையை தூக்கி பார்க்கிறான், புலி எட்டி பார்த்துட்டு இருக்கு. கீழே இறங்கலாம் நான் பாம்பு, மேல போனா புலி. நம்முடைய உயிரை எப்படி காப்பாற்றிக் கொள்ள போகிறோம்னு பயத்தினால வாய ஆன திறந்துண்டு பிரமிச்சுண்டு இருக்கான். அந்த நேரத்துல இவன் எந்த வேரை பிடித்து கொண்டு இருக்கானோ அந்த வேருக்கு சொந்தமான மரம் பக்கத்துல நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய பழங்கள் பழுத்து தொங்குறது. அந்த நேரத்துல ஒரு கிளி வந்தது. தேமாவின் மது கிழிந்த நறுனை. பழத்துல ஒரு பக்கம் கிளி கொத்தித்து, மற்றொரு பக்கம் ஒரு குயில் கொத்தித்து. அந்த நேரம் அந்த பழச்சாறு மேலேந்து விழருது. அங்க இங்க விழக்கூடாதா? உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற மனிதனுடைய நாக்கில போய் 2 சொட்டு விழுந்து. ஒரு ஆபத்தான நேரத்துல ஆஹா ஆஹா என்ன சுவையா இருக்கு. இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொண்டு போனால் நம்முடைய மனைவி மக்களுக்கு இதுல இருந்து ஒரு டசன் பழம் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சான். சூடு கட்ட நாக்கு, சொரண கட்ட நாக்கு. ஆபத்தா இருந்தாலும் நாக்கு சுவை மாறல. இது கேட்கறதுக்கு ஒரு கதை மாதிரி இருந்தாலும்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை இப்படி மகான்கள் வச்சிருக்க. பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு உபதேசத்தை பண்ற. நாமெல்லாம் பிறவிங்கிற காட்டுல வந்து பிறந்தாச்சு. கொஞ்ச தூரம் போற நேரத்துல பயம். என்ன பயம்? மரண பயம். என்னடா அது, இந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணுவதுன்னு ஒரு கிணற்றை பார்த்தானே. அது என்ன கிணறு? சம்சாரம்ங்கிற கிணறு. அதுல திருமணத்தை பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு கீழே காலை வைக்கலாங்கிறச்ச 5 தலை நாகம். நாம போன ஜென்மத்துல பண்ணின பாவங்கள் பழவினைகள் எல்லாம் வாடா வாடா உன்ன சமயம் பார்த்து பழிவாங்க போறேங்கிறது. இவன் ஒரு வேரை பிடிச்சுட்டு தொங்கினானே, அந்த வேர் என்ன? பக்திங்கிற வேர். அந்த வேருக்கு உண்டான மரம் வேதம்ங்கிற மரம். நிறைய கிளைகள் இருக்கு. ஆரோக்கிய கவிதாசாக்கம், நிறைய மகான்கள் கவிகள்ங்கிற கலைகள் இருக்கு. அதுல அற்புதமான பழங்கள், 14 புராணங்கள்ங்கிற பழங்கள் எல்லாம் தொங்கி இருக்கு. அந்த பழத்தை ஒரு கிளி கொத்திட்டே. என்ன கிளி? சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம். சுகம்ங்கிற கிளி ஒரு பக்கம் கொத்த, இன்னொரு பக்கம் வால்மீகிங்கிற குயிலானது வந்தே வால்மீகி கோகிலம். ஒரு கிளியும் குயிலும் கொத்த, தேமாவின் மது கிழிந்த நறுனை. அந்த பழச்சாறு நேர பயத்தினால வாயில திறந்துட்டு இருக்கானே, அவனுடைய வாக்குல விழுந்தது. 2 சொட்டு விழுந்தது. இந்த 2 சொட்டு என்னது? சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த ஜானகி ஜீவன ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. இந்த பகவான் நாமாங்கிற சொட்டு வாக்குல விழுந்து. நம்ம தொண்டையில நாக்குல 6 வரக்கடைக்கு தான் சுவையெல்லாம் தெரியும். அது முடிஞ்சுடுதுன்னா உப்பா புளிப்பா கசப்பா துவர்ப்பா சாகரதோ தோ தோ பிரமாணு சாரரசிகாளி மணாருசா. துக்காராம் மகராஜ் சொல்ற 6 வரக்கடை நீளம் தான், உப்பு புளிப்பு சுவை எல்லாம். அதுக்கப்புறம் ஏன் அனந்தரா விட்டல நாம. பகவானுடைய நாமந்தான் உள்முழுக்க சென்று நம்ம காப்பாற்றக்கூடிய வஸ்து. அந்த மாதிரி அத்புத பகவத் பக்தியை பத்தி மகான்கள் சொல்ற. இந்த மாதிரி பக்தியெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? குருநாதரால தான் கிடைக்கும். குருலே கையெட்டு வண்டி குணிக்கி. குரு பக்தி பண்ணினாதான் இதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் அனன்யாஸ் சிந்தயந்தோமாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம்னு. யார் ஒருவர் தன்னையே சதா காலம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் கவனிக்கிறேன்னு பகவான் சொல்றான். அப்படின்னா அவளுக்கு கஷ்ட நஷ்டமே வராதா? வரும், கஷ்ட நஷ்டம் வரும். வந்தாலும் பகவத் பக்தி பண்றவாளுக்கு சுகம் துக்கம் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணன அமானினா மானதேன கீர்த்தனீய சதாகரிகின்னு. அவளுக்கு சௌக்கியத்தினால சந்தோஷமோ துக்கத்தினால வருத்தமா கிடையாது. எல்லாம் ஹே விட்டலா ஹே ராமா நீ பார்த்துப்பேன்னு இருந்துடுவா. அந்த மாதிரி நாமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா பக்தனோடு கலந்து உறவாடணும். வைகுண்டத்துல கைய கட்டி கொண்டு அங்கங்க சுற்றி சுற்றி பக்தர்களை பார்க்க முடியறதே தவிர அவளோட சௌலபியமா கலக்க முடியல. எப்படியாவது கலந்து அவர்களோடு உறவாடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நேரம் தியாகராஜர் கேட்கிறார்,
எம்பெருமானே எவரீக்கை அவதாரமே தீவோ இப்புடையின தெலுப்பவையா ராமையா எவரீக்கை. சுவாமி யாருக்காக இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண போகிறாய் சுவாமி? அவனிக்கு ரம்மணி பிளச்சின மகாராஜு எவராவானிக்கு. யார்தான் இந்த உலகத்துல பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினாள்? யாருக்காக அவதாரம் பண்ணியிருக்க யாரா இருந்தாலும் அவளுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்கிற. இப்பவாவது இப்புடையின தெலுப்ப இப்பவாவது சொல்லுங்கிற. இப்பவாவது சொல்லுன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரா? ஆமா, வால்மீகியா இருக்கிறச்ச கேட்டிருக்காரு. பகவான் பதில் சொல்லல. வியாசோ நைகம சர்ச்சையா மிருதுகிரா வால்மீக ஜன்மா முனிகி வைராக்யே சுகயேவ பக்தி விஷயே பிரஹ்லாதயேவ ஸ்வயம் பிரம்மா நாரதயேவ ச பிரதிமயோ சங்கீத சாஹித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவத்வம் சத்குரு தியாகராஜம் பஜ்யே. தியாகராஜனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. நல்ல வேதாந்த விஷயங்களிலே வியாசர் மாதிரி இருப்பவரும், மிருதிகிரா வால்மீக ஜென்மா முனிகி மென்மையான வார்த்தைகள் அமைப்பதிலே வால்மீகி மாதிரி இருப்பவரும், வைராகியத்துல சுகபிரம்மம் மாதிரி இருப்பவர், பக்தி விஷயத்திலே பிரஹ்லாதன் மாதிரி இருப்பவர், ஸ்வயம் பிரம்மா அவரே பாடல்களை ஏற்றி அனுக்கிரகம் பண்ணது, சங்கீதத்துல நாரதர் மாதிரி விளங்கக்கூடிய தியாகராஜர் பெருமான், தியாகராஜ சுவாமிகள் வால்மீகியா இருந்து கேட்ட அந்த கேள்விக்கு பகவான் அப்பொழுதும் பதில் சொல்லல. இப்புடையின தெலுப்பவையா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஏற்கனவே பகவான் பூலோகத்துல பிறக்கணும்னு ஆசையப்பட்டு இருக்கான். ஏதாவது ஒரு காரண காரியம் இருந்தாதானே பிறக்க முடியும். அம்பரீஷ சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். துர்வாசர் வந்தார். அவருடைய துவாதசி பாரணைக்குள்ள அம்பரீஷன் தீர்த்தத்தை உட்கொண்டான்னு கோபித்து கொண்டு பலவிதமா அம்பரீஷனை திட்டினார். அந்த அம்பரீஷனுடைய மனசுல பகவான் நாராயணன் தான் இருக்கான். கடைசியில துர்வாசர் அம்பரீஷன் மன்னிப்பும் கேட்டார். அப்ப பகவான் சொன்னான், துர்வாசரே, என் பக்தனை கடுமையா நீங்க வைதீர். மீனா பிறக்கணும், ஆமையா பிறக்கணும், பன்றியா பிறக்கணும், சிம்மமா பிறக்கணும்னு. என்ன நம்பி இருக்கக்கூடிய பக்தனுக்கு அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன். உம்முடைய சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பகவான் தசாவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே, பக்தாளுடைய கஷ்டத்தை தானே வகிக்கக்கூடிய பகவான் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பரசுராம இந்த அவதாரங்கள்ல பக்தர்களோடு கலந்து உறவாட முடியல. அதனால இந்த பூலோகத்துல பிறக்கணும். அப்படி தேடி பார்க்கிறான் யார்கிட்ட பிறக்கிறதுன்னு. ஸ்வீயதரவாசமதி சந்தமணி யுக்த பணமண்டித புஜங்க சயனம் மேகவரவாசக சுவர்ணகிரி சௌபக பராபவமனந்த ருச்சிரம் லீனகர சந்த புவனத்ரய முதாகர சுச்சிம் அதிக பூஷணகரம் நௌமி பகவந்த முகமந்த ஹசனந்த மதி சுந்தரமனந்த சயனம். தேவாதி தேவர்கள் பகவானை பிரார்த்திக்க, அப்ப பகவான் உங்களுக்காக நான் வந்து அவதாரத்தை பண்றேன்னா என்ன பிரார்த்திச்சால், எம்பெருமானே துஷ்டர்கள் அதிகமாயிட்டா, அவளை சம்ஹாரம் பண்ணி பக்தர்களை காப்பாற்ற நீ அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறச்ச பகவான் நாராயணனுடைய நாபி கமலத்திலே பிரம்மதேவன்
பிரம்மதேவனுடைய பிள்ளை மரீச்சி, கஷ்யபர், சூரியன், மனு, இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுக்ஷி, பாணன், அனாரண்யன், பிருத்து, திரிசங்கு, துந்துமாரன், யவ்வனாஸ்வன், மாந்தாதா, சுசந்தி, திரிவசந்தி, பரதன், ஹசிதன், சகரன், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், பகீரதன், காகுத்சன், ரகு, பிரபுருத்தன், சங்கணன், சுதர்சனன், அக்னிவர்ணன், சீக்கிரகன், மருத், பிரசுஷ்ருகன், அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், அஜன், தசரதன், இந்த ராமனவனிக்கு ரௌமணி. இவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப பகவான் தசரத புத்திரனாக அவதாரம் பண்ணினான். ஆண்டாள் என்ன சொன்னா, மாயனை மண்ணும் வடமுதுரை மைந்தன். வடமுதுரை மைந்தன்னு சொன்னதுனால பகவான் கிருஷ்ணன் தப்பி தவறி தென்மதுரை மைந்தன் சொல்லிருந்தான் வைங்கோ, இங்க சிவபெருமான். அந்த மாதிரி யாருக்கு புத்திரனாக பிறப்பதுன்னு பகவான் யோசிச்சு தசரத புத்திரனாக அவதாரத்தை பண்ணினான்னு சொன்ன. 60,000 ஆண்டு மாண்டுற உருபகையொடுக்கி உலகை ஓம்பினேன், பிரிதொரு குறையிலை இயற்பின் வையகம் மறுகுரும் என்பதோர் மறுக்கமுண்டனா. கம்பநாட்டாழ்வார் வாக்கு. 60,000 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்து சகல சௌபாகியங்களையும் அடைந்த எனக்கு வேற எந்த குறையும் இல்ல, புத்திரன் இல்லையேங்கிற குறைய தவிர. உலப்பில் பல்லாண்டு உருகனின்றியே தலப்பறை ஆற்றினேன் தனையர் வந்திலர். என்ன காரியத்தை பண்ணி என்ன சௌக்கியத்தை அடைஞ்சாலும் ஒரு குழந்தை புத்திர பாக்கியம் இல்லையே, என்ன செய்வேன்னு அப்படி பிரணவாகாரத்துல பிரார்த்தனைய பண்றான் தசரத. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மக்யஸ்ய மகாத்மனஹ புத்ரார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதஹ. பிரணவாகாரத்துல தனிமையா இருந்து தலைக்கு மேலே கையை கூப்பி, எம்பெருமானே ந ஆசித் வம்சகரசுதஹ, என்னுடைய வம்சத்தை விளங்க வைக்கக்கூடிய ஒரு புத்திரன் இல்லையேன்னு கவலைப்பட்டார். ஏன்னா நான் ஒரு கடைசி அரசன்கிற பேர் வரக்கூடாது. ந ஆசித் வம்சகரசுதஹ. வம்சம், வம்சம்னா குலம்னு ஒரு பொருள், மூங்கிலுக்கும் ஒரு பொருள். தசரதன் என்ன நினைச்சார், என் குலத்துக்கு நான் கடைசி அரசனாக இருக்கக்கூடாது, எனக்கு வம்சத்தை விளங்க வைக்கக்கூடிய ஒரு புத்திரனை கொடுன்னு இவன் வேண்டினான். ஆனா பிரணவாகாரம் என்ன பொருளை கொண்டுது? என்னடா அது, தசரத சக்கரவர்த்தி வம்சம், வம்சம்னா மூங்கிலுக்கு பேரு. மூங்கிலை கையில வைத்திருக்கக்கூடிய குழந்தையை கேட்கிறானே, அது இந்த அவதாரத்துல கிடையாது, அடுத்த அவதாரத்துல புனகா வசுதேவஸ்ய, அடுத்த அவதாரத்துலதான் மூங்கிலை கையில வைத்திருக்கக்கூடிய குழந்தையாக பிறக்க போறோம். இப்பொழுதே கேட்கிறான். அதனாலதான் புனர்வசு நட்சத்திரத்துல பகவான் பிறந்தான். ஏன்னா தகப்பனார் விருப்பப்படி நாம இருக்கோமோ இல்லையோ, புத்திரனா பிறக்க போறோம். ஒரு அற்புதமான புனர்வசு நட்சத்திரத்துல புனகா வசுதேவசியங்கிறது புனர்வசு. அசரீரி அசரீரிங்கிறோம். இந்த உருவம் இல்லாமல் ஒலி கேட்பதற்கு அசரீரின்னு பேர். அதனாலதான் இப்ப நாம பேசக்கூடிய இந்த அமைப்புக்கும் ஆகாசவாணின்னு அன்றைய தினம் பேரை வச்சுட்டா. ஏன்னா உருவத்தை பார்க்க முடியாது, ஒலிதான் கேட்கறது, ஆகாசத்திலிருந்து கேட்கிறது இல்லையா? அதனால ஆகாசவாணின்னு அற்புதமான பேரை வைக்க அப்படி தசரத சக்கரவர்த்தி மனசுல நினைச்சா, நாம இதுக்குன்னு ஒரு யாகத்தை ஏதாவது செய்யணும். நம்முடைய குருநாதர் வசிஷ்டர் கிட்ட போய் சேர்ந்து நமஸ்காரத்தை பண்ணி பிரார்த்தனைய பண்ணணும்.
ಕರಗೈನ ಹೃದ್ರೋಗ ಗಗನಮುನ ಗೋಟ ಸದ್ಗುರು தெரியக்கப்போது. குருநாதருடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் செய்ய முடியும். తనువు సుత ధన దార దాయాది బాంధవులు జనించదురు జాలి కరుణతో. மனைவி மக்கள் உற்றார் குழந்தைகள் எல்லாராலையும் கஷ்டம்தான் வருமே தவிர நாம நற்கதி அடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரகைன ஹிருத்ரோக ககனமுன கொட்ட நம்முடைய அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி குருநாதருக்கு தான் இருக்கு. அதனால வசிஷ்டர்கிட்ட போனா நமஸ்காரத்தை பண்ணினா, குருதேவா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கற்பகத்தருவை அண்டினோர் கேதும் காலக்குறை உண்டோ கேளும். கற்பகத்தரு மாதிரி நீங்க கையில இருக்கிற நேரத்துல எனக்கு என்ன கவலை? பொற்பத திருவே புண்ணிய குருவே பொதுவில் மனம் இசைந்திரே. அற்புதமாகும் ஆசையும் தீரும் அடைக்கலம் தந்து என்னை பாரும். முற்பகல் செய்த நற்பலன் யாவும் பிற்பகல் வந்தென்னை சேரும். கவரி இழை நீக்கிய சதாரிமம். நாம கவரிமான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ஒரு முடி விழுந்துருச்சுனா கூட அடுத்த நிமிஷம் அந்த மான் இறந்து விடும். காதல் நீக்கிய அன்றில் பறவை. அன்றில் பறவை ரெண்டா இருக்கும். ஒரு பறவை போயிடுச்சுன்னா மற்றொரு பறவையும் தானே இறந்து போயிடும். தவறும் யாழிசை கேட்ட அசுனம். அசுனத்துக்கு இசையறி பறவைன்னு பேரு. நல்ல சுஸ்வரமான சங்கீதத்தை கேட்கும். அபசுருதியை கேட்டா அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுடும். தகானுகர்த்தன அனிச்சமாமலர். அனிச்சமலர்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அது பகவானுக்கு தான் சாத்தணும். அத மனிதர்கள் முகர்ந்து பார்த்தால் உடனே வாடிவிடும். அதே மாதிரி அவல வேடத்திற்கு ஆகாத அருந்ததி. எல்லாரும் மாதிரி நாம வேஷம் போட்டுக்க முடியும். ஆனா வசிஷ்ட பத்தினி அருந்ததி மாதிரி வேஷம் போடவே முடியாது. அதிர முழக்கத்துக்கு ஆகாத பச்சை. நல்ல ஜாதி மரகதம் இருக்குன்னு வைங்கோ, அதுகிட்ட பெரிய கடுமையான ஒலி கேட்டா வெடிச்சு போயிடும். அதனாலதான் மதுரை மீனாட்சி அம்மன் பச்சை மரகதவல்லி. அந்த கர்ப்ப கிரகத்துல இந்த தவில் வாத்தியங்கள் அந்த மாதிரி போன்ற ஒலியுள்ள வாத்தியங்கள்லாம் வாசிக்க மாட்டான். அந்த மாதிரி குருநாதா, இந்த சூரிய குலத்துல இளையனேன் கடையனேன், என்ன கடைசி அரசன் எல்லாரும் பேசுவா. அந்த மாதிரி கதி இருக்க கூடாது. எனக்கு ஒரு வழியை நீங்க சொல்லணும். ஏக்கு பாரு பூபதி மனமாகி மைகலானி மோரே சுத்துன குரு கிருஹ கயவு துரத மகிபால சரணலாகி கரிபினய பிசால निज दुख सुख सब गुरहि सुनाय कही वसिष्ठ बहुविहि समुदाय. அனுகிரகத்தை பண்ணணும், யாகத்தை பண்ணணும், தங்களுடைய திருவருள் வேணும்ங்கிறச்ச ஸ்ருங்கி ரிஷி வசிஷ்ட போலாவா. ரிஷ்யசிருங்கரை அழைத்து வந்து யாகத்தை பண்ணினால் அவருடைய கை விசேஷத்தினால புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு வசிஷ்டர் சொல்ற. ஏன்னா அவரே பண்ண மாட்டாரா? முடியும். அவர் சாதாரண மனிதருக்கு பிறந்தவர் இல்ல. ரிஷ்யசிருங்கர். ரிஷ்யசிருங்கர் ஒரு மானுக்கு பிறந்தார். அக்னிக்கு பிறந்தவள் திரௌபதி. ஆகாசத்தில் பிறந்தவள் தாரை. ஜலத்தில் பிறந்தவள் மகாலட்சுமி. தரையில் பிறந்தவள் சீதா தேவி. குதிரைக்கு பிறந்தவன் அஸ்வத்தாமன். குடத்தில் பிறந்தவர் அகஸ்திய முனி. மானுக்கு பிறந்தவர் ரிஷ்யசிருங்கர். மனத்தில் பிறந்தவர் மரீச்சி முனி. மாட்டுக்கு பிறந்தவன் கோகர்ண பக்தன். மலைக்கு பிறந்தவள் பார்வதி தேவி. பாவத்தில் பிறந்தவன் மன்மத தேவன். பங்கஜத்தில் பிறந்தவன் பிரம்மதேவன். கடலில் பிறந்தது பாஞ்சஜன்யம். களிமண்ணில் பிறந்தவன் சூரிய தேவன். காற்றுக்கு பிறந்தவன் ஆஞ்சநேயன். கண்புரியில் பிறந்தவன் சுப்பிரமணியன். பாயசத்தில் பிறந்தது ராமாவதாரம்.
படுவம்பில் பிறந்தது மனுஷாவதாரம். அந்த மாதிரி மானுக்கு பிறந்த ரிஷ்ய சிருங்கரை வரவழைத்து அற்புதமான யாகத்தை பண்றார். ஏகப்பட்ட மகரிஷிகள் கலந்து எல்லாரும் சேர்ந்து அவாவாளுக்கு அக்னி குண்டம் வச்சு அந்த யாகத்துக்கு அனுசரணையான மந்திரங்களை சொல்லி நிறைய மகரிஷிகள் அப்படி யாகத்தை பண்ற. தசரதன் எந்த அக்னி குண்டத்தில் அமர்ந்திருக்கானோ பக்கத்துல, அவனுக்கு பக்கத்துல வசிஷ்டர் அமர்ந்திருக்கார், ரிஷ்யசிருங்கர் அமர்ந்திருக்கார். அந்த யாகத்தை தொடங்கின. புத்திர காம யாகம் செய்தாரே, புத்திர காம யாகம் செய்தாரே, சமச்சந்த ரிஷ்ய சிருங்க தவ முனிவரை அழைத்து புத்திர காம யாகம் செய்தாரே. அன்புடனே முனி ஹோமம் செய்ய அக்னி குண்டத்தில் நெய் பெய்ய தென்புற்றதொரு பூதம் கையில், தென்புற்றதொரு பூதம் கையில் தெளிந்த பாயச பாத்திரம் அணைந்து வர மணந்து புத்திர காமயாக செய்தாரே. பூபதி தசரத ராஜன் புத்திர காமயாக செய்தாரே. விந்தயாம் ஸ்வர்ண பாத்திரம் மூடி வெள்ளியாய் நல்ல காத்திரம் சாம சந்தமாம் ஹரி கோத்ரம் வாய்ந்த சரணாகதி சாஸ்திரம் புத்திர காமயாகம் செய்தாரே. பூபதி தசரத ராஜன் புத்திர காமயாகம் செய்தாரே. ततो वै यजमानस्य पावकादुलप्रभम् प्रातुर्भूतं महद्भूतं महावीर्यं महाबलम् शुभलक्षणसम्पन्नं दिव्याभरणभूषितं शैलशृङ्गसमुत्सेदं दृप्तशार्दूलविक्रमं ज्वलन्निव च तेजोभिर्दीपयन्निव च श्रिया प्रगृह्य विपुलां दोर्भ्यां स्वयं मायामयीमिव समवेक्ष्याब्रवीद्वाक्यम् इदं दशरथं नृपं प्राजापत्यं नरं विद्धि मामिहाभ्यागतं नृप भार्याणामनुरूपाणाम् अश्नीतेति प्रयच्छ वै तासुप्तं प्राप्यसे पुत्रान् यदर्थं यजसे निप. அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம். தசரத சக்கரவர்த்தி எந்த யாக குண்டத்தின் முன்பாக அமர்ந்திருக்கானோ திடீர்னு பெரிய பூதம் ஆயிடைக்கணலி நின்று அம்பொற்றட்டமி தூயனர் சுதை நிகர் பிண்டம் ஒன்று சூழ் தீயரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏயன பூதம் எழுந்ததேந்தியே. சபை முழுக்க பிரமிச்சுடுத்து, ஒன்னும் புரியல ஒத்திருக்கும். அந்த தசரதனுடைய யாக குண்டத்தின் அக்னியிலிருந்து வெளிப்பட்ட பெரிய பூதம் ஒப்பில்லாத ஒளியை உடைய மகாவீரியமுடைய கருத்த சிவந்த வஸ்திரத்தை உடுத்தியிருந்த சிவந்த வாயை உடைய பேரிகை வாத்தியத்தின் ஒலி போல் குரலுள்ள சிங்கம் போல் ரோமங்களை உடைய சுப லட்சணங்களோடு கூடின திவ்ய ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட மலைச்சிகரம் போல் உயரமான கொழுத்த புலி போல் கம்பீரமுடைய சூரியனுக்கு ஒப்பான சரீரமுடைய
எரிகின்ற அனலின் கொழுந்துக்கு ஒப்பான பெரிய பூதம், சிங்கத்தின் தோல் போன்ற தோளுடையதும் பெருங்கைகளை உடையதும் 2 தோள்வளைகளை அணிந்து கொண்டிருப்பதும், மார்பில் அலங்கரிக்கப்பட்ட சந்திரன் போன்ற ஹாரத்தால், சந்திரன் போன்ற பற்களால், மிக விளங்கின சோபையால் ஜுவலிப்பவர் போலவும், ஒளிகளால் பிரகாசிப்பவர் போலவும், உருக்கின தங்கமயமான பாத்திரமும் அதற்கு வெள்ளியால் ஆன மூடியையும் உடைய, மாயையே உருக்கொண்டது மாதிரி ஒரு அழகான திவ்யமான அந்த பாத்திரத்திலே, தங்கமயமான பாத்திரத்திலே திவ்யமான பாயசத்தால் அப்படி நிரம்பி, அந்த பாயசத்தை அன்புள்ள மனைவியை அணைத்துக் கொள்வது மாதிரி அன்னைக்கு வால்மீகி சொல்லியிருக்க. ஒரு பிரியமான பத்தினியை பர்த்தா எப்படி ஆலிங்கனம் பண்ணிப்பானோ அந்த மாதிரி தன் கைகளினாலே பாயசத்தை அணைத்துக் கொண்டு தசரத சக்கரவர்த்தியிடம் வந்து, அரசனே, உன்னுடைய பெருமை என்ன, தம்ய குணம் என்ன, தர்மமான குணம் என்ன? நான் யார் தெரியுமா? பிரம்மதேவனுடைய அம்சம், பிரம்மதேவனாலே படைக்கப்பட்டவன், பிரம்மனை சேர்ந்த புருஷன். தேவர்களை ஆராதிக்கின்ற உமக்கு தேவனாலே உண்டு பண்ணப்பட்டதான புத்திர பேருள்ளதான பாக்கியமுள்ளதான ஆரோக்கியத்தை பெருக்குகின்றதான இந்த பாயசத்தை கொடுக்கிறேன், உன் முக ஜாடையை ஒத்த பத்தினிகளுக்கு கொடுமுன்னு சொல்லிச்சு. பிரமிச்சு நிக்கிறா, சபை முழுக்க பிரமிக்கிறது. அந்த நேரத்துல ஒரு வார்த்தை, இந்த விசேஷம் என்னன்னா, தங்கமயமான பாத்திரம் வெள்ளி மூடின்னு கொடுத்திருக்க. தங்கமயமான பாத்திரத்துக்கு தங்க மூடியா இருந்திருக்கலாம், இல்ல பாத்திரமாவது வெள்ளியில இருக்கலாம். தங்கம்ங்கிறது தேவ சம்பந்தம், வெள்ளிங்கிறது பித்ருக்கள் சம்பந்தம். தங்கமயமான பாத்திரத்துல தங்க மூடிய போட்டு இந்த பாயசத்தை கொடுத்து பகவான் பிறந்து தர்மங்களை நிலைநாட்டினாலும் மக்கள் என்ன சொல்லுவா? அவனோ தேவன், அவன் பண்ணினதை நம்மளால கடைபிடிக்க முடியலன்னுடுவா. அதனால தேவ சம்பந்தம் இருந்தாலும் பித்ருடைய சம்பந்தம் இருந்தால்தான் பூலோகத்துக்கு ரொம்ப விசேஷம்னு அந்த பித்ரு சம்பந்தமான வெள்ளி மூடியை வைத்து அந்த பாயசத்தை கொடுத்தா. பாரியானாம் அனுரூபானாம் அஸ்னி தேதி பிரேச்சவை. அது கணவனையே நினைச்சு ஆராதிக்கக்கூடிய பத்தினிகளுக்கு கணவனுடைய ஜாடை வந்துடுமா. கணவன் எங்கேயோ பிறந்திருப்பான், இந்த பெண்ணு எங்கேயோ பிறந்திருப்பா. ஆனா திருமணம் ஆகி அந்த மாங்கல்ய தாரணம் ஆன பிறகு 2 பேருக்கும் முக ஜாடை ஒன்னாயிடுமா. அதனால பாரியானாம் அனுரூபானாம் அப்படி கொடுடான்னு சொல்ல, உடனே தசரத சக்கரவர்த்தி அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு குருநாதருடைய அனுகிரகத்தினாலே ரிஷ்ய ஸ்ருங்கரின் கையிலே கொடுத்து அந்த பாயசத்தை அப்படியே தன் முகத்தினால பார்க்கிறான். ஏன்னா பித்ரு சம்பந்தம் வேணுமே, தசரத புத்திரன்கிற பேர் வரணுமே. அப்படி எடுத்தான். பாதியை கோசலைக்கும் பதத்தினை சுமித்திரைக்கும், பாதியில் பாதி தன்னை பத்தினி கைகேசிக்கும், மீதியை சுமித்திரைக்கும் வீதமாயிந்து நிற்க, ஜோதியர் தம்மை தாங்கும் துணைவியர் தம்மை கண்டான். இந்த பாயசத்தை வாங்கினார். பாதியை கோசலைக்கும் பாதி பாகம் கோசலை கொடுத்தாச்சு. பதத்தினை சுமித்திரைக்கும், பதம் பதம்னு சொன்னா பாதத்துக்கு ஒரு பேரு, கால் பாகத்துக்கு பேரு. பாதிய கௌசலை கொடுத்தாச்சு, பாக்கி பாதியில பாதி கால் பாகத்தை சுமித்திரைக்கு கொடுத்தான். 3/4 பாகம் கொடுத்தாச்சு, பாக்கி கால் பாகத்துல பாதி. பாதியில் பாதி தன்னை பத்தினி கைகேசிக்கும், அந்த கால் பாகத்துல பாதியை எடுத்து கைகேசிக்கு கொடுத்தான். பாக்கி மீதி இருப்பதை அந்த சுமித்திரைக்கு கொடுத்தான். சரி, இவளுக்கு பத்தினின்னு போட்டிருக்காள. இந்த பாடல் ஊத்துக்காடு மகாகவி எழுதின ராமாயணம். அவ கௌசல பத்தினி இல்லையா, சுமித்திர பத்தினி இல்லையா?
பத்தினி கைகேசின்னு போட்டிருக்காளே, என்ன காரணம்? இந்த ராமாவதாரத்தினுடைய பெருமை முழுக்க கைகேசிக்கு தான் சேர்ந்தது. கைகேசியை சித்தரிக்கரிச்ச அவ கோபமாக பேசி காட்டுக்கு விரட்டி விட்டாள்னு தான் சொல்லுவோம். அந்த கைகேசி தாயார் இல்லைன்னா இன்னைக்கு பகவானுடைய பெருமை, அந்த அவதாரத்துடைய மகிமையா தெரிஞ்சிருக்காது. துருவனுக்கு பகவான் தரிசனம் கொடுக்கறச்ச அப்ப பகவான் நினைச்சானா, நாம எப்படியாவது இந்த மாதிரி காட்டுக்கு வந்து தபஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா. ஏதோவது அவதாரத்துல, எந்த அவதாரத்திலையும் முடியல. அப்படி ராமனா பிறந்தார். நாளை தினம் பட்டாபிஷேக ஏற்பாடு. ராத்திரி நாரதர் வந்தாராம். ராமா, நீ சொன்ன வார்த்தையை மறந்து போய்விட்டாயே, என்ன சுவாமி நாரதரே? இல்ல, துருவனுக்கு தரிசனம் கொடுக்கிற நேரத்துல நாமும் இந்த மாதிரி ஒரு அவதாரத்துல காட்டுக்கு சென்று தபஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமே, அந்த காரியத்தை மறந்து விட்டாயேங்கிறச்ச துருவன் காட்டுக்கு வந்த காரணம் எப்படின்னா சித்தியினுடைய வார்த்தைன்னு. அதனால நமக்கும் ஒரு அற்புதமான சித்தி கைகேயி இருக்கா, அவளாலதான் இந்த காரியத்தை நடத்த முடியும்னு சொல்லி அந்த மனசை மாற்றி 14 ஆண்டுகள் காட்டுக்கு வந்தானோ. ஏன்னா காட்டுல முடிஞ்சு திரும்பி நாட்டுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான் பகவான். அந்த நேரத்துல தாயாருக்கு ஒரு நமஸ்காரம், சுமித்திரைக்கு ஒரு நமஸ்காரம், வசிஷ்டருக்கு ஒரு நமஸ்காரம். ஆனா கைகேயிக்கு 16 நமஸ்காரத்தை பண்ணினானோ. தாத்த ஸ்நேகா பரத மகிமா குவாபி சௌமித்ரி பக்திகி. அங்க எப்படி ஒரு குகன மாதிரி சிநேகிதன், சுக்ரீவன் மாதிரி சகோதரன். அந்த பகவானுடைய பெருமை அந்த கைகேயி தாயாரால தான் வந்துதான். அதனால பாதியில் பாதி தன்னை பத்தினி கைகேசிக்கும் அப்படி வீந்தமாய் நிற்க, அந்த பாயசத்தை சாப்பிட்டு யாகம் முடிந்து 6 பருவங்கள் கடந்து 12வது மாசத்துல சித்திரை மாசத்து சுக்ல பக்ஷ நவமி திதியில புனர்வசு நட்சத்திரத்தில 5 கிரகங்கள் உச்சமாய் நிற்க, சூரியன், குரு, வெள்ளி, செவ்வாய், சனி முறையே உச்சங்களான மேஷ, கடக, மீன, சிம்ம, துலாம் ராசிகள் இருக்கையில், அப்படி கடகலக்னத்துல பகவான் குருவும் சந்திரனும் வாக்பதா இந்து நாசக அப்படி சர்வலாக ஜெகநாதன் சர்வ லட்சணங்களோடு மகாவிஷ்ணுவின் பேர் பாதி அம்சமாக மகாபாக்யசாலியான இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஆனந்தத்தை தருகின்ற ராமனா அப்படி கௌசலையின் வயிற்றிலே தோன்றினான். கைகேயி பரதனை பெற்றாள். பூச நட்சத்திரத்தில இரட்டையர்களான பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சமமான அந்த லக்ஷ்மண சத்ருக்னனை சுமித்திரை பெற்றாள் ஆயில்ய நட்சத்திரத்தில். அந்த மாதிரி பகவான் அவதாரமானான். ராகவன் அவதாரமானான். ஆதவ குலத்திற்கொரு போதலர் மலரோ என்ன காதலாய் தவத்திறங்கி மாதவன் ராகவனாக அவதாரமானான். புவியோடு வானும் போற்றி கூற, புவியோடு வானும் போற்றி கூற, புண்ணிய தசரதன் ஆசை நிறைவேற, நவமி கடகம் புனர்பூஷமும் சேர, ஞாலமும் விளங்க வசந்த காலமும் முதல் இளங்க அவதாரமான. சீராரும் லக்ஷ்மண சத்துருக்கனும் சுமித்திரை வயிற்றில் நின்று பேரார். பாரார் புகழ் கைகேசி வயிற்றிலே நின்று பரதனும் வந்து
புவி சேர காரார் குழல் வள்ளி கௌசலை வயிற்றில கதிரோர் கோடி என்று கூற கருணை ஒளி வீச கண்டார்கள் கண் கூஷ நரலோகம் வானோரை அரை கூவி விலை பேச அவதாரமான சீராரும் லக்ஷ்மண சத்ருக்னனும் சுமித்திரை வயிற்றில் நின்று பேராய் பாரார் புகழ் கைகேசி வயிற்றிலே நின்று பரதனும் வந்து புவி சேர காரார் குழல் வெள்ளி கௌசலை வயிற்றில் கோடி சூரியன் உதிச்சால் எப்படி இருக்குமோ அப்படி பகவான் வந்து அவதாரத்தை பண்ணினானோ. விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் இக்ஷ்வாகுநந்தனம்னு சொன்ன பகவான் பிறக்கரிச்ச பாதி பகவான் விஷ்ணுவின் அம்சமாவதான் பிறந்தான். அதே தவிர ராமாவதாரத்துல பாதுகைக்கு ஒரு தனி ஏற்றத்தை பகவான் கொடுத்தான். கஜேந்திர மோட்சமாச்சு, பகவான் உள்ள வந்தான். உள்ள வந்த நேரத்துல பாதுகைய சங்கம் சக்கரம் கத்தை எல்லாம் பரிகாசம் பண்ணி அனாச்சார பாதுகைய நீ திரிலோக சஞ்சாரி, கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில அல்லவா இருக்கணும், ஏன் உள்ள நிற்கிறாய்னு அவதூறு பேசின உடனே பாதுகை அழுதுதான். பகவான் பார்த்தார், ஏன் பாதுகைய அழுகிறாயின்னு. சுவாமி இவா 3 பேரும் என்ன ரொம்ப பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவள்னா வந்து பிறந்தாச்சாம், பிறக்க போறாளாம், உங்க கையிலேயே தரிச்சுன்னு வர போறாளாம். சங்கம் சக்கரம் கதை எல்லாம் ராமாவதார காலத்துல ராமர் 2 திருக்கரங்களோட தான் பிறந்தார். சங்கம் சக்கரம் கதையெல்லாம் சகோதரனா பிறந்தாச்சு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துலதான் சங்கம் சக்கரம் கதை பத்மம் சங்ககதாவனமால சுதர்ஷன தாரண தருண கரஜ்வலசே சல சலநயன சுதாகர பாஷண தந்திர ஸ்வதந்திர ஸ்வரூப நிதே. சங்கம் சக்கரம் கதை பத்மம் எல்லாம் பகவானோட கிருஷ்ணனோட பிறந்து. இந்த அவதாரத்துல அவளா சகோதராளா பிறந்தா. ஆனா பகவான் ஏற்கனவே பாதுகைக்கு சொல்லியிருக்கான், பாதுகையே நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு பெருமையை கொடுக்கிறேன். எந்த சங்கம் சக்கரம் கண்ணு உன்னை அவமதித்தார்களோ அவ தலையில உன்னை வைக்க சொல்லுகிறேன். யாருக்கும் கிடைக்க முடியாத சூரிய வம்சத்து சிம்மாசனத்துல உன்னை அமர வைக்கிறேன்னு பகவான் அப்பவே சங்கல்பம் பண்ணிண்ட. சித்தியினுடைய வாக்குப்படி காட்டுக்கு கிளம்பியாச்சு. பரதன் அங்கேந்து வருகிறான். சகோதரன் காட்டுக்கு சென்று விட்டானேன் தவிச்சு ஓடோடி வந்து, ராமன் இல்லாமல் நான் இந்த நாட்டை ஆள மாட்டேன்னு தவதாசோகம் 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 தாசரதே. சகோதரனுடைய காலில் விழுந்து பிரார்த்தனை பண்றான். எம்பெருமானே ராமச்சந்திரா, நீ இல்லாமல் இந்த நாட்டை நான் ஆள மாட்டேன். பகவானோ பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக நான் வந்திருக்கேன். திருப்பி 14 ஆண்டு ஆன, ஏன்னா ஏகப்பட்ட காரியம் இருக்கே. அங்க சுக்ரீவனுக்கு சக்கியம் பண்ணணும், வாலிய சம்ஹாரம் பண்ணணும், ராவண சம்ஹாரம் பண்ணணும், தட்டி கட்டி బలమున కరసాపము பட்டி மூல பலமுலு ராவணதுல கொட்டி நில்வனா. ஏகப்பட்ட வேலை இருக்கு. 14 வருஷம் கழிச்சுதான் தந்தை சொல்படி வருவேன்னு சொல்ல, அந்த பாதுகையாவது கொடுன்னு சொல்லி பரதாழ்வார் தலையில சுமந்து அந்த சூரிய வம்ச சிம்மாசனத்திலே 14 வருஷம் ஒரு பாதுகை ஆண்டுதுன்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. பக்தாளுக்கு பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணுவ. அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி ராமனாக பிறந்த அந்த சங்கம் சக்கரம் கத்தை 3 பேரும் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனாக பிறக்க 14 வருஷம் அந்த பாதுகையை வச்சு இவா பூஜை பண்ணினா. பாதுகை நாட்டை ஆண்டது.
அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் புனர்வசு நட்சத்திரத்திலே அவதாரத்தை பண்ணி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய காருண்ய மூர்த்தி எப்பொழுது நிறைவான அம்சத்தை அடைந்தானா, எப்பொழுது பரசுராமரை சந்திச்சாரோ, என்னுடைய தபசு புண்ணியம் எல்லாவற்றையும் தந்தேன் ராமா, உனக்கே கொடுக்கிறேன்னு அவரே சரணாகதி அடைஞ்சு பூர்ணத்துவத்தை கொடுத்தார்னு சொல்லி, அப்படிப்பட்ட ராமச்சந்திரன் பால ராமச்சந்திரன் பாக்கியத்தில் இந்திரனாக இருக்கக்கூடிய பகவானுடைய பாலராமனுடைய அழகு எப்படி இருக்குன்னா, கருணை கடல் விளைந்த நன்னீல முத்தெடுத்து கலை வந்த சிலையாகும் ரகுராமன் அழகு. காந்தியும் உறுதியும் நீதியும் புத்தியும் கலந்தே உருக்கொண்ட கருணையாம் வடிவு. கிழக்கான சூரியன் மேற்கே உதித்தாலும் வழக்கேதுமில்லாத வாகான பேச்சு. வானமும் மண்ணும் வியந்தே பணிந்தாக ஞானமும் சீலமும் ரகுராமன் மூச்சு. காக்கையொரு கண்ணும் கபந்தனின் மெய்யும் சூர்பனகை மூக்கும் தொலைவித்த கையன். கேட்காத மூர்க்கனும் ராமனின் கதை கேட்டால் மீட்காத தவத்தை எல்லாம் மீட்டிடும் ஐயன். அன்றே அலர்ந்திட்ட தாமரை பூ போன்ற அழகான கால்கள், அதற்கேற்ற கைகள், கொட்டின செந்திய வைரமோ மூடி கிடக்கின்ற முழந்தாள் பிணைச்சல். ஒற்றை முனை கட்டி ஒற்றை முனை செற்றி கட்டு சரிகை வரை கட்டு பொன்னாடை. அண்டத்தை மூடி அத்தனை வைத்தாலும் கொண்டது இதா என்னும் கொப்பூழின் சுற்றம். அந்த விஸ்தார மார்பினிலே விளையாடும் பூணூர். முப்புரி நூலுக்கும் போட்டி போட்டார் போல் தப்பில்லா தூணிக்கு தாம பிணைச்சல். கோதண்டம் தொட்டதோ குரிசலம் தொட்டதோ தீதண்ட மஞ்சமாம் தீரமாம் கைகள். ஒத்த பொருள் தேடி உலகமெல்லாம் அலைவானேன். தத்தள கண்ணம் தடதட நாசி தொடுவளை புருவம் தூமலர் கண்கள். மட்டு கடங்காத வரியழிற் கற்றை கட்டு கடங்காத கார் மேக கூந்தல். ஸ்ரீராமச்சந்திரன் சீதாமணாளன் தேடார்ந்த தெய்வம் திருவார்ந்த பண்பன் ஆஜானு பாகு அரவிந்த நேத்திரன் காசாம்பு மேனி கருண சமுத்திரன் வேதாந்திய வந்தியன் விதிவந்திய சீலன். பாலராமச்சந்திரன் பாக்கியத்தில் இந்திரன் சத்துவ குணாநிதி தத்துவ தயாநிதி தன்னடக்கமுள்ளவன் தாட்டியத்தில் வல்லவன் ராகவன் கேசவன். போதுமோ போதாதோ அந்த பகவானுடைய பெருமையை பேசுறதுன்னா ஒரு நாக்கு போராது. 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷன் வந்தாலும் பகவானுடைய பெருமையை பேச முடியாது. அப்படிப்பட்ட பகவான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு என்னும்படிக்கு தோன்ற வேண்டிய நேரத்திலே தோன்றி பக்தர்களுக்கு அனுகிரகத்தை பண்றோம். ராமாயணத்துல ரொம்ப எல்லாருமே முக்கியமான பாத்திரம் தான். ராமாயணத்தை எடுத்துன்னா இவா முக்கியம் இவா முக்கியம் இல்லைன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஆஞ்சநேய சுவாமி சதா சர்வகால ராமனையே நினைச்சு 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 எந்த நேரத்துல ராம தர்சனத்தை அடைஞ்சாரோ அதிலிருந்து அந்த ராமனை தவிர வேற கெத்தியே இல்லாத ராமர்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஆஞ்சநேய சுவாமி தான். வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాத் சுமித்ரா சுதஹா சத்ருக்ஞோ பரதஸ்ச பார்ஷ்வதலயோர் வாய்வாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமள ருச்சிம் ராமம் வஜ்யே ஷ்யாமளம். எப்பொழுதுமே பகவானுடைய பாதத்துக்கு ரொம்ப விசேஷம் அதிகம். பாதத்துக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அப்படி கிடைக்க முடியாது. பாதத்துலதான் தெய்வ ரகசியமே இருக்கு. பாதத்துல இருந்தா பகவானை பார்க்கணுமே தவிர மேலேந்து கீழே பார்க்கிறத விட கீழேந்து மேல பார்க்கணுமா பகவான். அப்படிப்பட்ட பாதத்தை தாங்கக்கூடிய பாக்கியத்தை அடைத்த எம்பெருமான் ஆஞ்சநேய சுவாமி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு
அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பா. இந்த பகவானுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கும் புண்ணியம் பண்ணணும், கேட்கறதுக்கும் புண்ணியம் பண்ணணும். ஜென்மகோடி சுகிருதைகி நலபியத்தை, ராமங்கிற 2 எழுத்த சொல்றதுக்கு புண்ணியம் பண்ணணும். வினுலந்து காசிபதி நின்னாமவு பலுகடா. தியாகராஜர் சொல்றச்ச சிவமந்திரமுனக்கு மா ஜீவமு மாதவ மந்திரமுனக்கு. சிவமந்திரமாகிய நமசிவாய மந்திரத்திலே மகாரமும் நாராயண மந்திரத்திலே ரகாரமும் எடுத்து மராமரான. ஏன்னா வால்மீகியா இருந்தவரே தியாகராஜராக பிறந்ததுனால எந்த உபதேசம் வால்மீகி கிடைச்சதோ அதையே இவர் ஞாபகப்படுத்தின. அப்படி எம்பெருமானுடைய சரித்திரத்தை ஜென்மகோடி சுகிருதைகி சுலபியத்தே, கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணினாலும் பகவானுடைய நாமம் வாக்குலையும் வராது, காதிலையும் கேட்க முடியாதுன்னு சொல்லி கேட்டவா எல்லாருக்கும் ஆண்டாள் வாக்குப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து சாகேத நிலையாய சனக முனி பூஜ்யா சரயூ நதி தீர விகரணாய ராகேந்து வதனாய ரம்ய குண நிலைய ராஜாதிராஜாய ராகவாய ஜயமங்களம் நித்ய சுபமம் நவநீத ஜோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபி வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. जानकी जीवन स्मरणं जय जय राम राम. जय सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय स्वामी की जय. ஸ்ரீராமஜனனம் இசைப்பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.